கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்ற விளைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று அட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உணர்ந்து கஞ்சிக்கலம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் குளப்பெண்களுக்கு மஞ்சள் அரைக்கு பணி கொடுத்தாயா, அல்லது மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் திரை? கட்டபொம்மா, நமக்கு இந்த வசனத்தை கேட்கும் போதும் நிகழ்வை பார்க்கும் போதும் நமக்கு நினைவு வருவது வீரபாண்டிய கட்டபொம்மனை மட்டும்தான். ஆனால் இவருக்கு முன்பாகவே 12ஆம் நூற்றாண்டில் வரி செலுத்த மாட்டேன் என்றும் ஆங்கிலேயனை வெளியேறு என்றும் முதலில் சொல்லிய நம் தமிழன் அவர் யார் என்ற நாடகத்தை நாம் இப்போ பார்த்தோம். சுதந்திரமாக சுற்றி திரிந்தவர்களை அந்த சுதந்திரத்திற்காகவே சுற்றி திரிய வைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். கடலையும் கடந்து சென்று வென்ற தமிழர்களை கடலை தாண்டி வந்தவர்கள் நம்மை அடக்கி அவர்களின் அதிகார பசிக்கு நம்மளை இரையாக்கி நம் அடையாளங்களை மண்ணோடு மண்ணாக்கி 200 ஆண்டுகளாக அடக்கி ஆண்டார்கள். நம் இடத்திற்கு வந்து நம்மை ஆளுவதா? நம் எதிர்ப்பே அவனுக்கு யமன் என்று இந்தியாவின் முதல் போராட்ட குரல் ஒலித்தது நம் தென்னிந்தியாவில்தான். அன்றும் இன்றும் வட இந்திய தலைவர்கள்தான் வான்புகள் அடைகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டு அரசர்களும் தலைவர்களும் அவர்களுக்கு இணையாக அல்ல, அவர்களுக்கும் மேலாக அறிவும் ஆற்றலும் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கான அங்கீகாரமும் அவர்களுக்கான அடையாளமும் கிடைப்பது என்பது போராட்டமாகவே இருக்கிறது. பாரத நாட்டின் சொத்தை அல்ல, சுதந்திரத்தையும் சுயமரியாதையையும் சூறையாட நினைத்த சூழ்ச்சி வலை விரித்த வஞ்சகர்களை எதிர்த்து முதல் குரல் ஒலித்தது நம் தென்னிந்தியாவில், அதுவும் நம் வீரம் விளைந்த தமிழ்நாட்டில். இந்திய சுதந்திர போரின் முதல் முழக்கத்தை ஒருவன் எழுப்பினான். அவனின் குரல் தமிழ்நாட்டு கோட்டைகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் பலமாக எதிரொலித்தது. இவன் ஆரம்பித்து வைத்த சுதந்திர போர், இவன் பலியான பின்னும் மானம் படைத்த இவன் வழி வந்தவர்கள் பின்பற்றினார்கள். ஆங்கிலேய மேலாதிக்கத்திற்கு எதிராக தன் வீர வாளை உயர்த்திய முதல் தமிழன் மாவீரன் பூலிதேவன். என் மூதாதையர்கள் 12ஆம் நூற்றாண்டு ராமநாதபுரம் பகுதியிலிருந்து வந்து சங்கரன் கோவிலின் நாவுடையாபுரம் என்னும் பகுதியில் கோட்டையை ஒன்று கட்டி ஆண்டு வந்தனர். நான் என் பரம்பரையில் 10வது வாரிசான நான் பூலித்தேவன் என் தலைமையகத்தை, என் ஆட்சி பகுதியை சங்கரன் கோவிலின் நாவுடையாபுரம் என்னும் பகுதியிலிருந்து நெற்கட்டான் சேவலுக்கு மாற்றினேன். அங்கு ஒரு கோட்டையை கட்டி ஆண்டு வந்தேன். வணக்கம் துரை. வணக்கம் துரை. வெல்கம் மாபூஸ் கான் அண்ட் முகமது அலி. நாங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்து வணிகங்களை மேம்படுத்தி தமிழ்நாட்டில் பல மாநிலங்களை கைப்பற்றி வரியை சரியான நேரத்தில் வசூலித்து வந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள நெற்கட்டன் செவலில் இன்னும் வரி செலுத்தவில்லை. ஏன்? அவன் பெயர் என்ன? ஐ ஃபர்கட். டெல் ஹிஸ் நேம். பூலிதேவன். தஸ் கை பூலிதேவன். அவனிடம் கண்டிப்பாக வரி வசூலித்தே ஆக வேண்டும். ஆமாம் துரை, அவனிடம் நாம் கண்டிப்பாக வரி வசூலித்தே ஆக வேண்டும். அவரை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் துரை அவர்களே. செய்வோம், சென்று வாருங்கள். வா ஒண்டிகிறா என் தோழா, நம் பயணம் எப்படி சென்றது? நன்றாக தெரியுது. ஆமாம், உன்னிடம் வரி வசூலிக்க கர்ணன் நேரம் திட்டம் தீட்டுகிறானமே. ஓ, என்னிடமே வரி வசூலிக்க திட்டம் தீட்டுகிறார்களா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, நம் நட்பிருக்கும் வரை.
நான் சென்று நம் படைகளை தயார் செய்து கொண்டு வரேன். சென்று வா. வெல்கம் மாபூஸ் கான் அண்ட் முகமது அலி. போர் வெற்றிகரமாக முடித்துவிட்டதா மாபூஸ் கான்? ஆம் துரை. கூலி தேவரை வீழ்த்தி விட்டாயா? இல்லை துரை. கூலி தேவரை எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை துரை. இல்லை, அவனிடம் வரி வசூலித்து விட்டாயா? இல்லை துரை. ஆனால் அவன் நண்பன் ஒண்டி வீரன் கையை ஒன்றை இழுத்து விட்டோம் துரை. சரி, பார்ப்போம். போருக்கு பின் வா ஒண்டி வீரா, என்ன போரில் உன் கையை எடுத்து விட்டார்களாமே? இல்லை இல்லை, அவர்கள் என் கையை வெட்டவில்லை. நான் அவர்களுக்கு என் கையை தானமாக கொடுத்தேன். அவர்களால் வெட்ட முடிஞ்ச என் கையை மட்டும் என் தலையா இல்லை. அது என்றும் நடக்காது, நம் நட்பிற்கும் வரை. வணக்கம் புலிதேவர். வணக்கம் புலிதேவர். வணக்கம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்துள்ளோம். நற்செய்தியா? முதலில் செய்தியை கூறுங்கள். அது நற்செய்தியா அல்லது என்ன செய்தி என்று நான் கூறுகிறேன். யாருக்கும் தெரியாமல் நம் போர் வீரர்களுக்கு ஆயுத கிடங்கு ஒன்று வைத்துள்ளோம். ஓ, எனக்கு தெரியாமலேயே ஆயுத கிடங்கா? இல்லை இல்லை, உங்களுக்கு தெரியாமல் இல்லை, ஆங்கிலேயருக்கு தெரியாமல். ஓ, ஆங்கிலேயருக்கு தெரியாமலையா? சரி, நாளை ஆயுத கிடங்கில் சந்திப்போம். சென்று வாருங்கள். ஆயுத கிடங்கில் நடக்கும் சம்பவம். ஓ, என்னையே சிறைப்பிடித்து விட்டீர்களா? என்னை சிறைப்பிடித்தாலும் என் பின்னர் வரும் சந்ததிகளை உங்களால் என்றும் சிறைப்பிடிக்க முடியாது. அது நான் இருந்தாலும் சரி, நான் இல்லை என்றாலும் சரி, அவர்களிடம் என்றும் உங்களால் வரி வசூலிக்க முடியாது. ஓ, அதில் நீயும் கூட்டா? ஆமாம் ஆமாம். யார் என்ன திட்டம் தீட்டினாலும் தமிழர்களிடம் இருந்து ஒரு நாளும் உங்களால் வரி வசூலிக்க முடியாது. தமிழ் வாழ்க, தமிழ் குலம் வளர்க. ஜெய்ஹிந்த்.